புதுக்கோட்டையில் 10 கிராம் தங்க நகைக்காக தங்கையை கொடூரமாக கத்தியால் குத்தி கொலை செய்த அண்ணனுக்கு தூக்கு தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது. புதுக்கோட்டை மாநகராட்சி அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்த 21 வயதான லோகப்பிரியா கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வீட்டில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். அவரது தாயார் கொடுத்த புகாரின் பேரில் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்தபோது லோகப்பிரியாவின் உடலில் 25 முறை கத்தியால் குத்தியுள்ளதும் இரும்பு கம்பியால் தாக்கியதும் தெரிய வந்தது. வீட்டில் இருந்த தங்க நகைகளை திருடுவதற்காக லோகப்பிரியாவை கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. லோகப்பிரியாவின் பெரியம்மாவின் மகன் லட்சுமணன் தான் கொலை செய்ததை கண்டறிந்து போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கு விசாரணையில் லோகப்பிரியா அணிந்திருந்த 10 கிராம் தங்க நகையை திருடுவதற்காக கொலை செய்ததை கொலையாளி லட்சுமணன் ஒப்புக்கொண்டிருந்தார். இந்த வழக்கில் இரும்பு கம்பியால் தாக்கி 4 முறை கத்தியால் குத்திய போதே உயிர் பிரிந்துவிட்ட பின்னரும் 25 முறை கத்தியால் கொடூரமாக குத்தியதை கொலைக்கு மேல் கொலை என கருதி குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிப்பதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.